வேலைக்காக நான் வெளிநாட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். என்ன கண்ட்ரிக்கு போகலாம்? என்ன கண்ட்ரிக்கு வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கும்? அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நான் பண்ண போகிறேன். மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ், நம்ம வேலைக்கு போகலாம், ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் ஆசைலாம் இருக்கலாம். பட் அதுக்கு வந்து திறமை, உழைப்பு அண்ட் ஸ்கில் எஸ்பெஷலி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேலை கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ எக்ஸ்பர்டைசர் அகாடமி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து டெக் இன்ஃப்ளூயன்சஸ் தமிழ்நாட்டில் நல்ல பெஸ்ட்டாக சொல்லித்தர லினக்ஸாக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஈவன் என்னோட இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் டெக்னாலஜி கோர்சஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஒரு சின்ன ப்ரைஸுக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் அவங்க போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஸோ ஏன்னா இந்தியாவில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு வந்து நிறையா சம்பாதிக்கணும், எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ராகுல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க கொஷின். ஸோ இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி அடுத்தது ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ, வெளிநாட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ. ஏன்னா இப்போ கேட்குறது எல்லாமே நல்லாயிருக்கும், வெளிநாட்டிலேருந்து சூப்பரான ஒரு லைஃப், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்காக வந்து இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். ஸோ நானும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இங்கே வந்து சிட்டிசன் ஆகிட்டு இங்கே தான் வந்து நான் செட்டில் ஆகிருக்கேன். என்னோடய கம்பெனிஸ் வந்து இங்கேயும் ரன் ஆகுது, இந்தியாவிலையும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து என்னோடய டிசிஷனை மாற்றிட்டு வேறு கண்ட்ரிக்கு நான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து யூஎஸ் போயிருப்பேன் அப்படின்றது தான். அது ஏன் நான் யூஎஸ் போகலன்றது வந்து என்னோடய ஆஸ்ட்ரேலியா சேனல் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டாப்பிக்குள்ளே இப்போ போவேன்னா, பட் யூஎஸ்க்கு நான் போயிருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து யூஎஸோட கரண்ட் வந்து இந்த கோல்டன் வீசா ரூல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து மினிமம் $5 மில்லியன் நம்ம ஊர் காசுக்கு வந்து $1 மில்லியன் வந்து 5 கோடி. அப்போனா 25 கோடி, மினிமம் 25 கோடி இருக்கிறவங்க வந்து யூஎஸில் வந்து இப்போ வந்து வீசா கொடுக்குறாங்க, க்ரீன் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்ற மாரி வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து யூஎஸில் வந்து மைக்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெல்த் இருக்கிறவங்க அந்த கண்ட்ரிக்கு போகிறதுனால அங்கே வெல்த் அதிகமாக இருக்கும் அப்படின்றத விட அவ்வளோ வெல்த் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து சும்மா இருக்க போகிறது கிடையாது. அங்கே அதே மாதிரி இன்னும் வெல்த் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து யூஎஸ் வந்து ஐ வுட் சே லைக் ப்ராப்ளி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் அதில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்து இதெல்லாம் கூட சொதப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே கொஞ்சம் ஒரிசமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவங்கள நம்பி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கடைசியாக திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க போட்டு ஆர்டர் போட்டு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரியாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கும், பாலிசி மேக்கிங்கில் ரொம்ப பெருசாக டிராஸ்டிக்காக சேஞ்சஸ்லாம் திடீர்னு வராது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்பி நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி வேலைக்கு அப்படின்னு போகிறவங்களுக்கு வந்து யூஎஸ் வந்து ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் அ குட் ஸ்பாட். அண்ட் நீங்கள் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் தவிர, மேனுஃபேக்சரிங் கூட ஐ திங்க் இனிமேல் வரும். இந்த டேரிஃப் வார் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக வெஸ்ட்டுக்கு வரும். அண்ட் ஸோ அப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் திரும்ப யூஎஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபுட் அண்ட் பிவரேஜஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அதுமாதிரி நிறைய இடத்துல வந்து யூஎஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் யூஎஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸஸ் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூகே வந்து இப்போ நிறைய அந்த இமிக்ரேஷன் இஷ்யூஸு அண்ட் பாலிசி மேக்கிங்கு அண்டு யூகேவே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஃப்சி ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துட்ருக்குறோம். பட் தட் டசன்ட் ஆக்சுவலி ஸ்டாப் அஸ். ஆக்சுவலி டெக்னிக்கலி அவங்க க்ரைசிஸில் இருந்தாலுமே இட்ஸ் ஸ்டில் அ பெட்டர் ஸ்பாட் கம்பேர்ட் டு இந்தியா. பட் என்னோட இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி அங்கே போகிறீங்க, உங்களுக்கு மைக்ரேஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஷினை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சும்மா அங்கே போய் மாஸ்டர்ஸ் படிக்கிறது வந்து காசு கொடுத்தா எங்கே வேணாலும் நீங்கள் போய் படிக்கலாம் கைஸ். நீங்கள் வந்து யூஎஸில் படிக்கலாம், ஆஸ்திரேலியாவில் படிக்கலாம், நியூசிலாண்டில் படிக்கலாம். காசு கொடுத்தா எப்படி நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்குறீங்களோ அதேமாரி வந்து படிச்சுட்டு போகலாம். அது அவங்களுக்கு ஒரு வியாபாரம். பட் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், யூஎஸில் எம்ஐடியில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1,00,000 சம்பளத்துக்கு பதிலாக வந்து ₹10,00,000 மாதம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருந்துக்கும். டிகிரி சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் பெருசாக வேல்யூ கிடையாது. நீங்கள் போகிறது கொடுக்குற காசு வந்து இந்த டிகிரி படிக்கிறதே வந்து அந்த டிகிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு மைக்ரேஷன் ரூட் இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும்தான்.
ஸோ அதனால் வந்து யூகே நீங்கள் போகிறப்ப வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஜாப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து மைக்ரேஷன் அப்ளை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனி இஸ் ஸ்டில் குட். ஸோ இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கிற கார் கம்பெனிஸ் எல்லாம் வந்து சைனீஸ் கம்பெனிஸ்லாம் வந்து எடுத்து வாங்கி இப்போ ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஜெர்மனியில் வந்து ப்ரொடக்ஷன் நடக்க தான் போகுது. ஸோ மேனுஃபேக்சரிங் இருக்கும், ரிசர்ச் நிறையா நடக்கும். ஸோ நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, மாஸ்டர்ஸ் ஒரு நீஷான ஒரு ஃபீல்டில் பண்ணுறீங்க, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, அண்ட் ரிசர்ச் பண்ணுறீங்க, ஃபெலோஷிப் பண்ணுறீங்க, இந்தமாரி எல்லா விஷயத்துக்குமே வந்து ஜெர்மனி வந்து வில் பி a வெரி குட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஜெர்மனி போகிறதுனால ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இந்தியாவில் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் $119 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு ரெவென்யூ வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால. ஸோ அப்போ உங்களுக்கு ஜெர்மன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஜெர்மனில் இருக்கிற கிளைண்ட்ஸ், ஜெர்மனில் இருக்கிற ஜாப்ஸ்லாம் வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்ச இந்தியன்ஸ் வந்து யாருமே அங்கே கம்பீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ரூட் ஒன்று கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் வேலை அப்ளை பண்ண முடியும், நீங்கள் ஜெர்மன் ஸ்பீக்கிங் கம்பெனிஸ்லேயும் நீங்கள் வேலையை அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. உடனே இந்த மொழி போகிற இங்கே கொண்டு வந்துடாதீங்க. ஸோ ஹிந்தி இஸ் யூஸ்லெஸ். ஸோ நீங்கள் அதை படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக ஜெர்மன் படிச்சிங்க அப்படின்னா ஜெர்மனியில் இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜாப்பனீஸ். நீங்கள் ஜப்பான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்பனீஸ் படிக்கணும். அண்ட் ஏன்னா அந்தளவுக்கு இங்கிலீஷ் பெனிட்ரேஷன் அந்தளவுக்கு கிடையாதுங்க. ஸோ அதனால் அது ஒன்று. அண்ட் ஜப்பான் இஸ் ஸ்டில் குட். மேனுஃபேக்சரிங் இஸ் வெரி குட் ஜப்பானில். அண்ட் அங்கே வந்து பாப்புலேஷன் டிக்ளைனிங்கில் இருக்கிறதுனால வந்து மைக்ரேஷனுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆக முடியும். அண்ட் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஜுகேஷன் இஸ் பெட்டர். ஸோ அப்படின்றதுனால வந்து ஜப்பான் வுட் பி another சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸோ அகெயின் நீங்கள் வந்து அதுக்கு ஜாப்பனீஸ் வந்து படிக்கணும். அதுக்கு வந்து ஜப்பானீஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான் டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க முடியும், உங்களுக்கு கிராமர்லாம் புரியும் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து இந்த 2 லாங்குவேஜையும் நீங்கள் படிக்க முடியும். அண்ட் யூ கேன் கோ அண்ட் ஒர்க் இன் தட் கண்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா இஸ் லைக் a வெரி குட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரீசன் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. லேண்ட் மாஸ் கம்பேர் பண்ணுறப்ப பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. பட் தி சேம் டைம் அதே மாதிரி தான் ப்ரொபோஷனலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும். நீங்கள் யூஎஸையும் ஆஸ்திரேலியாவையும் தயவு செஞ்சு நிறைய பேர் கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து படத்தில் சரி எல்லா இடத்துலையுமே சரி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையை அந்த பேர்லேயே வந்து சொல்கிறாங்க. ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் a வெரி நைஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரி, நல்லாயிருக்கும், பணக்கார கண்ட்ரி, அதெல்லாம் எல்லாமே இருந்தாலுமே மொத்தமான ஜனத்தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியன் என்னமோ தான். ஸோ நீங்கள் 1 மில்லியன் வந்து எவ்வளோ 10 லட்சம் அப்படின்னா 30 மில்லியன் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 3.5 கோடி 4 கோடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தமாரி வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அதை வச்சு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆக போகுது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் ஒருத்தர் வரதுனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகிறது கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவான ஒரு பர்சன், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென் இட்ஸ் பெட்டர் ஆஃப் யூ கோயிங் டு லைக் யூரோப்போ யூஎஸோ போனீங்க அப்படின்னா மோர் கான்சென்ட்ரிக்கான பாப்புலேஷனு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, நிறைய விஷயம் நடக்கும். ஸோ இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஆஸ்திரேலியா இஸ் குட் ஃபார் ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும் உங்களுக்கு, அண்ட் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா இஸ் குட். அண்ட் ஏன்னா இங்கே வந்து ஸ்டேபிள் ஃபேமிலிஸ் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸ்கூல்ஸ் நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குது. அண்ட் காமான சபர்ப்ஸ், க்ரைம் ரேட் கம்மி, அண்ட் பாப்புலேஷன் கம்மி, அண்ட் எப்படியும் ஏதோ ஒரு வேலை கிடச்சிரும். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து இட் இஸ் ஓகே அப்படின்றது தான். அண்ட் பட் அக்ரெசிவாக இருக்கீங்க அப்படின்னா ஐ வில் சே லைக் யூரோப் ஆர் யூஎஸ் அப்படின்றது தான். அண்ட் ஆஸ்திரேலியாவில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். அண்ட் நான் சிவில் இன்ஜினியர், நான் இனிஷியலாக வந்தது வந்து மாஸ்டர்ஸ் இன் சிவில் அண்ட் மைனிங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தாண்டி வந்து நம்மளுக்கு டெக் ஜாப்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும், டெக் ஜாப்ஸ் இருக்கும், அக்கௌண்டிங் ஜாப்ஸு. அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு கிடையாது, பட் 2-3 ஃபியூ பெரிய கேமிங் ஸ்டுடியோஸ் இருக்குது. அண்ட் மற்றபடி இங்கே வந்து டெக்கில் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் டெக்கை விட லெகசி டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. .NET இருக்கட்டும், இல்லை வந்து C++ஆக இருக்கட்டும், இல்லை வந்து ஜாவாவாக இருக்கட்டும், இல்லை PHPயாக இருக்கட்டும், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும், ஒரு சின்ன பூல் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். அண்ட் லேட்டஸ்ட்டும் இருக்கும், பட் நாட் ஆஸ் கிரேட்டஸ்ட் அஸ் யூஎஸ் மாதிரி வந்து எப்போவுமே அப்டேட்டடாக அப்பீட்டாக இருக்காது. ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நார்வே.
ஸோ நார்வேல வந்து நிறைய தமிழ் பாப்புலேஷன் செட்டில் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்ரீலங்கன் பேஸ்டு பாப்புலேஷன்ஸ் அங்கே வருவாங்க. ஸோ நார்வேலையும் கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு டெக் ரிலேட்டட், இன்ஜினியரிங் ரிலேட்டடு இந்தமாரி வேலைலாம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ கேட்ரிங் அண்ட் ஃபுட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலும், பிவரேஜ் அந்த இண்டஸ்ட்ரியிலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அண்ட் டென்மார்க் அண்ட் ஃபின்லாண்ட் எல்லாமே சிமிலர் தான். அயர்லாண்டு வந்து நிறைய பேர் வந்து மெடிக்கல் கோர்சஸ்க்குலாம் போவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை மெடிக்கல் சைடு நீங்கள் போகணும், மெடிக்கல் சைடு, மெடிசன் சைடு ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அயர்லாண்ட் வில் பி பெட்டர் சாய்ஸ். நீங்கள் நர்சிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அயர்லாண்ட் வில் பி வெரி குட் சாய்ஸ். உங்களுக்கு வந்து அங்கே ப்ராக்டிஸிங் நர்ஸ் ஆகிட்டீங்க, அங்கே சிட்டிசன் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே சுற்றி இருக்கிற மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே கூட நீங்கள் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் அது ஒன்று. அதுக்கப்புறம் போர்ச்சுகலில் இன்ஜினியரிங் ஜாப்ஸு, ஐடி கொஞ்சம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரிட்டி மச் இன்ஜினியரிங், ஐடி இந்த வேலைலாம் போர்ச்சுகலில் எப்போவுமே இருக்கும். அண்ட் நான் அங்கே ஒரு வேலை செஞ்சுருக்கிறேன், போர்ச்சுகலில் போய்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதேமாரி பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸில் நீங்கள் ஃப்ரான்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு தெரியணும், விச் இஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் டு லேர்ன். எனக்கு வந்து ஜெர்மன் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் இஸ் நாட் தட் ஈஸி. எனக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாது, பட் அது படிக்கணும்னு உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்தப்போ வந்து ஜெர்மன் அளவுக்கு எனக்கு வந்து ஈஸி அந்தளவுக்கு இல்லை. அண்ட் அதுக்காக ஜெர்மன் ஈஸின்னு நினச்சிடாதீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் அது மேபி, அதனால் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். மற்றபடி ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து காம்படிஷன் பயங்கர அதிகம். ஏன்னா அங்கே வந்து யூரோப்போட சென்டர் அது. அண்ட் அங்கே நிறைய இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் வேலைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிக் ஜாப்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாலாம் போய்ட்டு அங்கே சர்வே பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஏன்னா அங்கே லட்சக்கணக்கான பேர் வந்து அது பயங்கர டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து கூட்டமாக இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே நீங்கள் அவங்க கூட கம்பீட் பண்ணி ஒரு $15 ஒரு வேலை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து கீப் இட் அஸ் அ வெரி ஸ்லிம் சான்சஸ் ஆஃப் யூ கோயிங் தேர் அப்படின்றத வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மலேசியா, சிங்கப்பூரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போய் மைக்ரேஷன் ஆகணும் அப்படின்றது வந்து ஐ வுடன்ட் ரியலி ரெக்கமெண்ட். நீங்கள் வந்து வேலை ஏதாவது கிடச்சிது அப்படின்னா டேரெக்டாக அப்படி போய் அந்த ரூட்டில் போகிறது வந்து பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ் அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியன் யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருக்கும். இதோட மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அகெயின் ஐ வுட் சே லைக் ஐ வுடன்ட் ஈவன் சே பெட்டர்னு சொல்ல மாட்டேன், மேபி ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா கம்மியாக இருக்கலாம். ஸோ ஏன்னா அங்கேருந்து மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பேர் வந்து அவ்வளோ பேர் நான் பார்த்ததில்ல. ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களும் வந்து பேசுவோம், பழகம்லாம் இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வர டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவாங்க. யாருமே ஃபெயில் ஆகி திரும்ப போனதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. வெரஸ் மலேசியாவிலேருந்து ஜென்ரலாக வரப்போ தே ஸ்ட்ரகிள் அலாட். அந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து ஐ திங்க் இந்தியன் எஜுகேஷன் இஸ் லைக் பிட் பெட்டர் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர்லாம் டேரெக்டாக வேலை அந்தமாரி போங்க. அங்கே முக்கால்வாசி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறையா இருக்கும், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஐடி, கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் அவ்வளோ மேஜர் கிடையாது. அண்ட் ஸோ அதனால் மலேசியா, சிங்கப்பூர் மேபி தட் சாய்ஸ். அண்ட் மலேசியாவோட சிங்கப்பூர் இஸ் a பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா. அண்ட் சிங்கப்பூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை. மலேசியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். பட் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ப்ரீமியமான கம்பெனி. அண்ட் அதில் ரெஸ்யூமேல போட்டால் நம்மளுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னா தென் இட்ஸ் ஒர்த் டூயிங் இட். ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மால்டா, ஸ்விஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப வருஷமாக அது இருக்குது. இன்ஜினியரிங்க்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை மெடிசனாக இருக்கட்டும், இதுமாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ஸ்விஸ்க்கு போகிறது ஒரு விஷயம். பட் மைக்ரேஷன் ரூட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மைக்ரேஷன் பாத்வே வந்து டிஃப்ரெண்ட். சில பேருக்கு வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் இவ்வளோ நாளில் வந்துடும், சில பேருக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், சில பேருக்கு அது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து மைக்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. லெட்ஸே வந்து மிடில் ஈஸ்ட் போகலாமா அப்படின்னு கேட்குறது. அதுக்கெலாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது ரெக்ரூட்மெண்ட்டே டேரெக்டாக நடக்கும். நீங்கள் இன்ஜினியராக இருங்க, ஐடியாக இருங்க, எல்லாமே வந்து ரெக்ரூட்மெண்ட் டேரெக்டாகவே நடக்கும். அதுக்கேற்ற கன்சல்டன்சி இருக்குது. அது என்ன நல்ல கன்சல்டன்சி இருக்குதோ அந்த கன்சல்டன்சியில் வந்து நீங்கள் பேசிவிட்டு அங்கேயே நீங்கள் அவங்க மூலிமா போய்க்கலாம். அதுக்காக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போய் அங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் ஒர்த் இட். அண்ட் நியூசிலாண்ட் வந்து ஐ வுடன்ட் ரியலி ரெக்கமெண்ட் தட் மச். ஏன்னா நியூசிலாண்ட்காரங்களே வந்து ஆஸ்திரேலியா வந்து தான் வேலையை தேடுவாங்க. ஸோ அதனால் நியூசிலாண்ட் வந்து இட் இஸ் நாட் அ வெரி பிக் ஜாப் மார்க்கெட். ஆஸ்திரேலியாவிலே மொத்தம் 4 கோடி 5 கோடி தான் இருக்கிறாங்க பாப்புலேஷன் அப்படின்னா நியூசிலாண்டில் அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அவ்வளோ சின்ன ஊர், அவ்வளோ சின்ன பாப்புலேஷனு. ஸோ அது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் பட் இட் இஸ் அ வெரி நைஸ் கண்ட்ரி, நல்ல சூப்பர்பான கண்ட்ரி. இங்கே செட்டில் ஆகிறதுக்கு மேபி a குட் சாய்ஸ். எப்போவுமே ஏசி போட்ட மாதிரி குழுகுலுன்னு இருக்கும். பட் அதுக்காக வந்து அங்கே போய்ட்டு நம்ம வேலைலாம் தேடி லைஃப்பில் கரியர் பில்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது பட் இதை தாண்டி வந்து வேறு என்ன கண்ட்ரிஸ் இருக்குது? யூரோப்பில் ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்.
அண்ட் ஜார்ஜியா, ரஷ்யா அங்கெல்லாம் வந்து மெடிசின் படிக்க போவாங்க. பட் இப்போ வார் இருக்கிறதுனால வந்து ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் தோஸ் கண்ட்ரீஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் I think I covered all the countries. So that's about it guys. ஸோ அதனால் உங்களுக்கு கேட்சப் பண்ணி another video guys. அண்ட் மைக்ரேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் இதில் போடுங்க. We'll see again. Thanks.